ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஸோ சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு நீங்க தோத்தது சந்தோஷம்ப்பா. ஒன்னும் அர்த்தம்லாம் பெருசா இல்ல. ஏன்னா வந்து போராடி தோத்துருக்கோம். டெஸ்ட் மேட்ச் ஆடி தோக்கல. கண்டிப்பா விஷயம் வந்து டைலாக் எழுதி வந்திருப்பாரு. கீழே படிச்சிட்டு இருக்காரு. காலையில இருந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கானா? ரிஷி நான் கொஞ்சம் சொட்டா தெரியுது, நான் கொஞ்சம் முன்னாடி வானே. காலையில இருந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கான். ஓகே, ஓவர் டு சொல்லுமா எப்படி மேட்ச் போச்சு? மனோஜ் ஸ்டார்ட் பண்றானா? அவன் நல்லா பெருமையா பேசுவான். பேசுப்பா. லைனா 180 வந்து நம்ம 2018ல சொல்லணும். சொல்லி கொடுத்த தெளிவா சொல்லி கொடுக்கலையாப்பா? அவனே சூப்பரா பேசுறான். சைடுல பேப்பர் கரெக்ட்டா ஃப்ளோ தான வரும் நமக்கு. அப்ப சரி, ஓகே. ஆக்சுவலா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்க ஆடி 200 220 போனே வந்துட்டு முடிவு பண்ணது சரி, இது தேராது அப்படிதான் வந்து நினைச்சோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல ஃபைட் பேக் பண்ணி ஒரு 200 வரைக்கும் போனதே தான் எனக்கு வந்துட்டு தோணுது இந்த சிஎஸ்கே லாஸ்டா ஆனதை வச்சு பார்க்கும்போது. ஸோ எனக்கு பர்சனலா இந்த மேட்ச்ல வந்துட்டு குறையா சொல்லணும்னா கண்டிப்பா ஃபீல்டிங் ரெண்டு சைடுமே நம்மளும் சரி அவங்களும் சரி மாத்தி மாத்தி காவாங்க. ஸோ முக்கியமா சிஎஸ்கே வந்து குறையா சொல்லணும்னா வந்து எனக்கு கெய்க்வாட் வந்து அவங்க வேணும்னே வந்து ஃபீல்டிங் எல்லாம் மிஸ் நம்ம வந்து ஃபீல்டிங் மிஸ் பண்ணோம், அவங்க வேணும்னே மிஸ் பண்ணாங்க. சரி, இவன் அவுட் ஆக்கிறாங்க. அது போன மேட்ச்ல இந்த மேட்ச்ல இல்ல. எந்த கேட்சும் பிடிக்கலையா தோனி அப்படின்னா என்ன அப்புறம் என்ன? நோ இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா அப்புறம் மியூசிக் டைரக்டர் என்ன பண்ண போறீங்க? அவன் தூபே கேட்ச் தான்டா விட்டான். என்ன சம்பந்தம் மியூசிக் டைரக்டர் என்ன பண்ண போறீங்க? ஜடேஜா வந்து என்ன செஞ்சாரு உள்ள வந்து? அவரு வர எங்க எங்க பொசிஷன் ஜடேஜா வந்து மோட்டிவேஷன், தோனிக்கு மோட்டிவேஷன் பண்ணுவான். ஜடேஜா வந்தோடனே தோனிக்கும் ஜடேஜாக்கு சிரிப்பு வந்துச்சா இல்லையா? பாத்தீங்கன்னா இல்லையா? ஒரு ஃப்ரேம் காமிச்சாங்க. எப்படியோ ஜெயிக்க முடியாத மேட்ச், ஜாலியா ஆடுவோம், ஆடுற மாதிரி ஆடுவோம். ஒரு சிரிப்பை மட்டும் தான் பார்த்தா, ஸ்டேடியம் ஃபுல்லா பார்த்தா உங்க பார்த்தா சிரிச்சு, அந்த சிரிப்பை நீ பாக்கல. உடப்பா வாடா நீங்க சொல்லுங்க, எப்படி மேட்ச் என்ன எதிர்பார்த்தீங்க? அருமையான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே தெரிஞ்சு போச்சு. 180 தாண்டுச்சுன்னா முடிஞ்சதுன்னு தெரியும். எக்ஸ்பெக்டட் தான். 200 தாண்டறப்ப முடிஞ்சது. என்ன ஆனாலும் எவ்வளவு முக்கியம் அடிக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அதனால கவலையே இல்லாம மேட்ச் பார்த்தேன். எதிர்பார்த்தியா? இல்ல இல்ல ப்ரோ, 10 ஓவர் போறப்பயே 230 240 தாண்டுன்னு எதிர்பார்த்தேன் நானு. கடைசியில கொஞ்சம் ரன் ரேட் கம்மி ஆயிடுச்சு. சென்னை சொல்றேன். இல்ல அவன் சிஎஸ்கே 200 வரும் கேக்குறேன். அப்படி சத்தியமா எதிர்பார்க்கல. 160 170 எதிர்பார்த்தேன். 200 பாதி வெற்றினா பாதி வெற்றிடா. நீமா பாடுற அடுத்த மேட்ச்ல இன்டென்ட் கவலையே படாத ராஜ. இல்ல ராஜே கவலையே படாத. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள 230 தாண்டிடுவீங்க. சீசன் முடியறதுக்குள்ள. அதுக்குள்ள மத்தவங்க 300 போயிடுவாங்க நம்ம 230 அடிக்கும் போது. அதுதான்டா இப்ப நம்ம பொறுமையா தான் 180 தாண்ட முடியல. இப்பதான் இப்ப வரப்போறோம் நம்ம. இதுக்கப்புறம் என்ன ஒரு டயலாக் சொன்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே இக்னோர் பண்ணிருக்கு. இல்லாட்டி அடுத்தடுத்து டயலாக் போட்டுக்கிட்டே இருப்பான். அவனை வந்து நியூஸ் வச்சு அவ எழுதி வச்சு ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தது நீங்க தான். என்ன எதிர்பார்ப்பு உங்களுக்கு மிஸ் ஆச்சுங்க? என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஹாப்பி. சோகம்லாம் அதுவும் இல்ல. 12 பால் 27 குரூப்ல பேசல, சரியா நாங்க நிறைய பேசிக்கிட்டோம். ஆனா ரெண்டு பேருக்குமே ஒரே இதான் தோணுச்சு, கேப்டன்சி இருந்துட்டு ஒஸ்டா இருந்துச்சு. இல்ல எனக்கு அதுவும் இல்லாம 12-27ங்கிறப்ப தோனி கிரீஸ்ல இருந்தப்ப எனக்கு என்னமோ சரி இன்னைக்கு ஜெயிச்சு இது போட்டு 8 வருஷத்தோட ரெக்கார்டை பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா தோணி இருக்காது. ஆனா ஒரு இறங்கி வந்த ஸ்டைல்ல எங்களுக்கு இருந்துட்டு அந்த இடத்துல அவர் வர்றப்ப எங்களுக்கு உண்மையில நம்பிக்கை இருந்துச்சு. அடிக்க போறாரு, அதை உண்மையிலே சாட்டிஸ்ஃபை பண்ணாரு. கடைசி ஒரு வரைக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணாரு. அதுதான் சொல்றேன், ஜெயிக்க வச்சு இருந்துச்சு. நான் ஜெயிக்க வச்சிருவேன் தான் நினைச்சதே கடைசியில. ஆனா கடைசியில என்ன பண்ணிருப்பீங்க? ரன் அவுட் வாய்ப்பு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பால் அவன் இறங்கும் போது ரன் அவுட் வாய்ப்பு இருந்துச்சு தெரியுமா? அது ஆயிக்கிறதா என்ன பண்ணுவான்?
ஆமா அவுட்டா இருந்தாலும் கான்வே அவுட்டா இருந்திருப்பான். ஏன்னா தோனி உஷாரு, நீ எப்படியோ நீ ஓடிடு அப்படின்னு சொல்லி கான்வே அவுட் ஆக்கிட்டு. நீங்க சொல்லாதீங்க. அந்த இதுல இந்த கேப்டன்சியை தாண்டி நான் இப்போ ஆரம்பத்துல இருந்தே நான் கான்வேக்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருந்ததுக்கான ரீசனே இதுதான். கான்வே இருந்துட்டு ஒரு டீசென்டான ஒரு T20 பிளேயர், பட் ஆனா வந்து ஹிட்டர் கிடையாது. அந்த நமக்கு பவர் பிளே அண்ட் இதுல தேவையா அவன் வந்து லாங் இன்னிங்ஸ் ஆடுவான். அதேதான் சப்போர்ட் கொடுத்துட்டு இருப்பான். ஆனா சிஎஸ்கேக்கு ஆடுறதுக்கே பிளேயர் இல்லையே, அதுக்கு கான்வே பரவாயில்லையே. இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஜூபே நல்லாதான், ஜூபே பிரச்சனையே இல்ல, ஹிட்டர்னா ஒருத்ததான் இருக்கான். கான்வேல நான் என்ன சொல்றேன், கான்வே நினைச்சாலும் கிளியர் பண்ண முடியல, கான்வேவால கிளியர் பண்ண முடியல. ஆமா ஹிட்டே அடிச்சாலும் கிளியர் பண்ண முடியல. வித் பேஸ் ஃபெர்குசனோட பேஸ்ல அவனால கிளியர் பண்ண முடிஞ்சு. ஆனா அதே இது கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போட்டா, பால் ஸ்லோ பண்ணி போட்டா அவனால கிளியர் பண்ண முடியல. 45+னா நம்மால வெளியே கிளியர் பண்ணிடுவாரு சொன்ன மாதிரி. 140+னா கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவான், வித் பேஸ் கிளியர் பண்ணிடுவான். பேஸ் இல்லாட்டி கஷ்டம். இதத்தான் நான் ஆரம்பத்துல இருந்து கான்வேக்கு திருப்பி திருப்பி சொல்றப்ப ரச்சினால கிளியர் பண்ண முடியும், ஆனா ரச்சின் பேட்டை வாங்க மாட்டாரு. ரச்சின் வந்து தண்ணி இருக்கா மும்பை கூட ஆர்சிபி இன்னிங்ஸ் ஆனான்னு சொல்லிட்டு அதுதான் கான்வே பண்ணுவாரு, அதுதான் கான்வே பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா ரச்சினால அடிச்சு ஆட முடியும், ஆனா ரச்சின் அடிக்கவே மாட்டேன்றான். ரச்சின் நீங்க நியூசிலாந்து மேட்ச்ல எடுத்து பாத்தீங்கன்னா அவன் அடிக்கிறது அதிகமா சிக்ஸர்ஸா தான் இருக்கும். ஆனா இங்க சென்னையில ஆடுறப்ப அவன் வந்து ரொம்ப கிளாஸியா ஆடணும்னு தான் பாக்குறான், கேப்ல போர்ஸ் ஆடிதான் ஆடணும்னு பாக்குறான். அது எனக்கு தெரிஞ்சு வீடியோல ரிஷி சொன்னான்ல இந்த டீமுக்கு இது போதும் அப்படின்னு, அது மாதிரிதான் ஃபீல் ஆகுது. ஏன் என்ன போதும், சிஎஸ்கேக்கு இது போதும் அப்படின்னு பேட்டிங் தான் இருக்கு, 150+ ஸ்ட்ரைக் ரேட் சொல்லிதான் அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி பவர் பிளேல விக்கெட் விடக்கூடாது, அந்த மாதிரி தான் ஆடின மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ தூக்கி எல்லாம் அடிக்கல, ஏதோ கேப்ல அடிச்சிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி தான் ஆடினாங்க. ரெண்டு பேர் வந்துட்டு அந்த கிளாஸியா ஆடணும் தான் ஓபனிங் வந்து டீசன்ட்டா பண்ணாங்க. ஓகே தான் 6 ஓவருக்கு 59 நினைக்கிறேன். அதான் ஓபனிங்ல ரெண்டு பேருமே ஆனா ஆடா போல, ரெண்டு பேருமே அந்த கிளாஸ்ல ஆடணும் அப்படின்ற மாதிரி தான் ஆடணும். ஆனா அதுல ரச்சின் டேக் ஆன் பண்ணிருக்கலாம், ஏன்னா ரச்சினால தான் பவர் ஹிட்ஸ் அடிக்க முடியும். ரச்சின் தான் டேக் ஆன் பண்ணல, டேக் ஆன் பண்ணணும்னு நினைச்சா மேக்ஸ்வெல் ஓவர்ல அவுட் ஆயிட்டான். எனக்கு மறுபடியும் வந்துட்டு கமிங் டு த கேப்டன்சி பார்ட், எனக்கு 2-3 விஷயங்கள் மைண்ட்ல தோணுது. ஒன்னு வந்து பவர் பிளேல அஸ்வின் வந்து போட வைக்கணுமா, திருப்பி 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 இதே தான் வந்துட்டு தப்பா பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஏன்னா மேட்சும் வந்துட்டு பவர் பிளேல கூட அடிதான் வாங்குற, மத்த ஓவர் சூப்பரா போடுற அஸ்வின், அதுக்கப்புறம் அதெல்லாம் செமையா போற. அப்படி 6வது ஓவர் போடுறப்பதான் சரியான அடி, 6வது ஓவர் வந்து போட்டு அடி வாங்கிட்டு போற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஜடேஜா சூப்பரா போட்டாரு, 3 ஓவர் நல்லா பண்ணான். 6 எக்கனாமி 220 ரன் இங்க 6 எக்கனாமி. இதுல அதுவும் நான் வந்து ஜடேஜாக்கு எதுக்கு 4 ஓவர் கொடுக்கலன்னு தெரியல எனக்கு. இதுல இதை எப்படி ரொட்டேட் பண்ணிருக்கணும்னா, அந்த 4 ஓவர் அஸ்வின் போட்ட அந்த 4 ஓவர்ல 100 அகமது போடுற மாதிரியும் சப்போர்ட்டிங் ரோல்ஸா அஸ்வின் ஜடேஜாவும் பின்ன மாத்தி இது பண்ணிருக்கிற மாதிரியும் போயிருக்கணும். ஆனா இது அப்படியே ஆப்போசிட்டா பண்ணிட்டான். அஸ்வின் 4 ஓவர் ஸ்ட்ரைட்டாவே போட விட்டு ஜடேஜாவையும் 100 அகமதையும் சப்போர்ட்டிங் ரோல்ல போட விடுற மாதிரி போயிட்டான். அதான் எனக்கு புரியல. ஒரு பர்பிள் கேப் ஹோல்டரா இருக்கிறவங்க இருந்துட்டு ஃபுல் ஓவர் 4 ஓவர் போட வைக்கல நம்ம. அவனும் ஒன்றும் ரொம்ப பேடாலாம் போடல. இன்னைக்கு 3 ஓவர் தான் 3 ஓவர் தான் போட்டான். ஜடேஜாவும் 3 ஓவர், ஜடேஜா 3-2 இல்ல கலி 3 ஜடேஜா 3, கலிலு பத்திரானா அப்புறம் அஸ்வின் மட்டும் தான் 4 ஓவர் போட்டாங்க. பத்திரானா என்ன அடி, சரியான அடி பத்திரானா போலிங்ல அடிட்டானுங்க. பத்திரானா அது ஏதோ ஒரு நாள் ஆகும், அதனால அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. சோ பாத்து ஷார்ட் பிட்ச் பால் பத்திரானா நல்லா ஜட்ஜ் பண்றாங்க. ஷார்ட் பிட்ச் பால் பவுன்சர் பால்லாம் அடி வெளுத்து ஏதாச்சும் ட்ரை பண்றான், அதுவும் ஸ்லாட்ல விழுக மாட்டேங்க, அதுலயும் அடிக்கதான் செய்யறாங்க. இல்ல யார்கர் ஓரளவுக்கு நல்லா தான் பண்றான், பவுன்சர் ஷார்ட் பிட்ச் தான். இந்த மேட்ச்ல ஓவர் ட்ரை பண்ணல, யாக்கர் எங்க ட்ரை பண்ண, எந்த இதுல உனக்கு யாக்கர் போட்டான் சொல்லு. இந்த மேட்ச்ல ஒரு யாக்கர் 1-2 போட்டான்டா. 18th ஓவர் கடைசி ஓவர் தான் போட்டான், அவ்வளவு டீசன்ட் தான் போட்டான். 1-2 யாருக்கு விழுந்துச்சு. ரிஷி அமைதியாவே இருக்கு, அப்படி ஏதோ டயலாக் நினைக்கிறேன். வேற என்ன சொல்றது, ஏதாச்சும் டீமா மாத்தனா ஏதாச்சும் யூஸ் இருந்தா ஏதாவது சொல்லலாம். ஆக்சுவலா முகேஷ் நல்லா தான் இன்னைக்கு போட்டான். முகேஷ் ஒன்னும் மோசமாலாம் போடல. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 2 ஓவர் முகேஷ் 21. ஓகே ஜடேஜா மட்டும் கம்மி 2 ரேட்ல. முகேஷ் அந்த ஒரு விக்கெட் ஜடேஜா மட்டும் நல்லா போட்டான் இன்னைக்கு, தவிர வேற யாரும் நல்லா போடல. எனக்கு தெரிஞ்ச எப்படி டீம் மாத்த போறாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி இதே கோயிங் வித் சேம் தூக்கம்ண்ணா முதல்ல என்னமோ சுட்டியை கூட்டு வரலாம் பாக்கீங்க, வர மாட்டேங்கானே.
சுத்தி தான் இடம் இல்லையா யாரு மாட்டேங்கிறானா அவன கை ஒரு மேட்ச் வெளியே உட்காருவாங்க. அஸ்வின் ஒரு மேட்ச் உட்கார வர முடியாது. யாராவது கான்வே இல்லைன்னா ரவீந்திரா தான் வெளியே போகணும். ஆரின் பேர் தாண்டா மாத்த முடியும் சுட்டி குழந்தைக்கு. 3 இருக்கு. கான்வே ஒரு மேட்ச் உட்காருவாங்க. அது எனக்கு என்னவோ பத்திரானாவே உட்கார வச்சுட்டு சாம் கரனை கூப்பிட்டு வரலாம்னு. பத்திரானா கூட சாம் கரன் ஒரு மேட்ச் தான் நல்லா போடல உனக்கு. அவ ஏதோ நடக்கும் எல்லாருக்கும் நடக்கும் மாதிரிலாம். அதுக்குன்னு பத்திரானா அன்சுல் கம்பெனி கூட ஓகே தான் எனக்கு. பத்திராங்க மேல சாம் கரன்லாம் செட் ஆகுது. பத்திரானாக்கு பதில் அன்சுல் கம்போஜ், முகேஷுக்கு பதில் சாம் கரன். இதோ எல்லா கணக்கும் ஒண்ணுதானே உங்களுக்கு. 4 ஃபாரின் பிளேயர் தானே கணக்கு. இந்த ஃபாரின் அது கூட அதான் நான் லைக் டு லைக் சொல்றேன். பத்திரானாக்கு பதில் அன்சுல், மேபி சாம் கரனுக்கு பதில் முகேஷ் பதில் வந்தா ஃபாரின் டு ஃபாரின் சொல்லிட்டு இருந்தீங்க. எப்படியே உட்கார வைக்கிறனா அப்படி மாத்தி கொண்டறலாம்ன்ற நான். ஏன் பத்திரானா தூக்குறான் ஒருத்தன் பெரிய ஐடியா. இதே பண்ணாம இருந்தா உங்களுக்கு பெட்டர். எனக்கு என்னமோ கலிலேம சூப்பரா பண்றான் ராஜ். இந்த சீசன் கலிலேம நல்லா பண்றான். ஃபீல்டிங் இருக்கிறதுலயே சரியான புவர் ஃபீல்டிங் இன்னைக்கு. எத்தனை லட்டு மாதிரி ஒரு கேட்ச் 6 லைன்ல காவ வச்சது, ரெண்டுமே ஒரு கேட்ச் விட்டது, 3 டிராப். உங்களுக்கும் போறலாம் அவங்களுக்கும் போறலாம். அவங்களும் சேம் தான், நீங்களும் பண்றது சேம் தான். இல்ல அவங்க அடிச்சிடுறாங்க. ஒரு நிமிஷம், அவங்க அடிச்சிடுறாங்க, ஃபீல்டிங் மிஸ் பண்றாங்க, பிரச்சனை இல்ல. நம்ம அடிக்கவே மாட்டேங்கிறோம், ஃபீல்டிங்கும் பண்ண மாட்டேங்கிறோம்னா அப்ப கஷ்டம். அவங்க வந்துட்டு விக்கெட் போனாலும் சரி, யார் போனாலும் சரி வந்தா பேட்ஸ் தான் பாக்குறாங்க. நம்ம ஏதாவது விக்கெட் போனாலும் கொஞ்சம் லைட்டா ஒரு மாதிரி வச்சு ஆடுவோம். ஒண்ணு இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இப்படி எல்லாம் ஆடல ராஜ. ஓகே தான், ஓரளவுக்கு இன்னைக்கு ஓகே தான். இல்ல இதுலதான் சொதப்புனாங்க அவங்க. 7 to 10th ஓவர்ல மிடில் கொஞ்சம் 3 ஓவர்ல 19 ரன், மறுபடியும் கடைசி 3 ஓவர்ல கம்மி. ஆக்சுவலா பவர் பிளேலயே 5 விக்கெட் போயிருந்துச்சுல உங்களுக்கு. 4-3 தான் போச்சு. 3 விக்கெட் கிட்ட போயிடுச்சுடா பவர் பிளேல. பஞ்சாப் சொல்றீங்கண்ணா? யார் சொல்றீங்க? பஞ்சாப் சொல்லிட்டு இருக்கோம்டா. பஞ்சாப் நினைக்கிறேன் 5 இல்ல 3 10 ஓவருக்குள்ள 5 போயிருச்சு. 10 ஓவர்ல 5 போயிருச்சு. எல்லாரும் அடிக்கதான் பாக்க. எவனோ இன்னைக்கு அந்த இன்னொரு பையன், புது பையன் யாரு, அந்த ஓபனர், அவன் பேர் மறந்துட்டேன். சரியான காட்டுங்க அந்த பையன். ஆமா, யாரவன் பேரு? ஆரியாவா? ஆரியாவா? சரியான பேட்டிங் அந்த பையனும் சரி, சஷாங்கும் சரி. சஷாங்க் மார்க்கோ ஜான்சன் கடைசியில கை கொடுத்தவன் தான். ஸ்ட்ரைக் நல்லா ரொட்டேட் பண்ணி 6 பண்றான். செம ஆல்ரவுண்டர் ஆக்சுவலா. இது பாத்தீங்களா யாராவது? இல்ல சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல பாத்துங்க நிறைய சவுத் ஆப்பிரிக்கால கடைசி போய் ஆடினாங்க. ஆக்சுவலா அங்க செம்மையா ஆனா அவன் தான் எல்லா மேட்சும் வந்து கடைசி வரைக்கும் இப்படி கொண்டு வந்து விடுவான். நான் ஜெயிக்க மாட்டாங்க, தோத்துருவாங்க. 6 எல்லாம் அசால்ட் அடிப்பான் மார்க்கோ ஜான்சன். ஸ்ட்ரெயிட் 6 எல்லாம் பாத்தியா, சரியான ஷாட் இன்னைக்கு. நல்ல கைப்புள்ள அண்ட் கட்டத்துற பாயிண்ட். சோ யாரு இன்னைக்கு கைப்புள்ள? எனக்கு வந்து கைக்குவாடு இல்ல கைக்குவாடு. அவன் வேண்டாங்க, அவன் டீமுக்கே வேணாம். அவன் எல்லா மேட்ச்லயும் அவன் தான் கைப்புள்ள. அவனை விட்டுருங்க. சொதப்புறான். கட்டதுரை வந்து பஞ்சாப்ல வந்து அந்த பையன் வந்து ஆரியா சரியான சரியான 2 பால் 27 ரன். அது போதுண்ணா. அவன் 100 ரன் அடிச்சு அவனே பசாட்டி உட்கார்ந்து இருக்கான். தோனி கண்ணி பாத்தியா? தோனி கண்ணி எங்களுக்கு அது போதுங்க. 12-27 எங்களுக்கு அது போதுங்க. பார்க்க முடியுமா? 12 பால் நல்லா இன்ஸ்டன்டா தான் சமயம் ஆடினாரு. நீங்க ஒன்னும் குறை சொல்றீங்களா? நல்லா ஆடினாரு. எங்களுக்கு அது போதும் சொல்ற அளவுக்கு இல்லையே. ஜெயிக்கணும் மேட்ச். அது போதும். நீங்க என்ன பண்ண போறீங்க? அவ்வளவுதான். சண்டை செஞ்சோமா? என்ன பண்ண போறீங்க? இந்த ஆர்சிபி மேட்ச், அந்த ஆர்ஆர் டெல்லி மேட்ச், ஆர்ஆர் கூட ஒண்ணும் சொல்ல முடியாது. டெல்லி மேட்ச் மாதிரி ஏதோ பீத்தனமா ஆடினாங்க. ஆர்ஆர் கூட நல்லா இருந்துச்சு. ஓகே தான், டெல்லி தான் ஏதோ பைத்தியத்தனமா ஆடினாங்க. எல்லாம் இப்ப 200 எடுத்தா நம்ம 180 எடுப்போம். அவங்க 220னா 200 எடுப்போம். அந்த 25 to 50 வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். 190 னா 160 170 160 னா 150 only 20 runs. ஏதோ ஃபீல்டிங் மிஸ்டேக்னால கொஞ்சம் லீக் ஆயிடுச்சுன்னு. ஆனா ஆரியா எப்படி அடிச்சா பாத்தியா? அவன் சும்மா டச் பண்ணாலே 6 போகுது. ஹைட் 50 அடிக்கிற பாத்தியா? அந்த கடைசி 2 6 ஒரு 4 50 அடிக்கிற 4 6 அடிச்சா பாத்தியா? அந்த ஆரியா அவன் எங்கடா ஃபுல்லாவே சமயம் அடிச்சான். இல்ல 50 அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கண்டினியூஸா அடிச்சா பாத்தியா? சூப்பரா
பவுன்சர் பால் எல்லாருமே தன்னாங்க. அவன் பவுன்சர் பால் எல்லாத்தையுமே சிக்ஸ் அடிச்சான், ஷார்ட் பால் எல்லாத்தையுமே சிக்ஸ் அடிச்சான். நல்லா நல்லா ஷார்ட் பால் எல்லாத்தையும் தன்னாங்க. சரியான யாராவது ஐயர் சரியான டச் சொல்லி சொல்லியே முடிச்சு விட்டீங்க. 2 மேட்சா முடிஞ்சது. போட்டு முடிச்சுட்டானா. சரி, எனக்கு வந்து கட்டத்தரம் வந்து ஆரியா அந்த பையன். என்னது தோனி தோனியா? இந்த பக்கம் வேற யாரும் நல்லா இல்ல. ஒரு ஹிட்னா வச்சுக்கோங்க. கூபே நல்லாதான் ஆனா. ஓகே ராஜு, ஏதோ பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்துச்சுப்பா. ஸ்டார்டிங் நல்லா பண்ணாங்க. ஓபனிங் ஒரு 30-40 ரன் என்னமோ அடிச்சுதான் ஒரு விக்கெட் வந்துச்சு. இல்ல 60 கிட்ட வந்தாங்கடா. பவர் பிளே 50 என்னமோ இருந்தது. பவர் பிளே விக்கெட் போச்சுலயுமே ஒரு விக்கெட் தான். பிரச்சனை போல பவர் பிளேல போனான்டா. பவர் பிளே போல பவர் பிளே போடா. பவர் பிளே போல. பவர் பிளேக்கு அடுத்ததான் மேக்ஸ்வெல் போச்சு. 7வது ஓவர்ல தான் போனா. 7வது ஓவர் தான். பவர் பிளேக்கு அப்புறம் தான் மேக்ஸ்வெல் விக்கெட்ல ஓவர்ல தான் நான் ரச்சின் விட்டேன். ஓகே, கமிங் டு த எண்ட் பார்ட். இப்போ எப்படி சிஎஸ்கேவோட ஜர்னி எப்படி இருக்க போகுது? ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா? ஏன்னா கொஞ்சம் கஷ்டம் எனக்கு பிளே ஆஃப்ஸ் போறது. ஒரு எவ்வளவு பிளே ஆஃப்ல எதிர்பார்ப்பு இருக்கா ராஜா? நான் எதிர்பார்த்து 2 மேட்ச் தோக்கமா தம்பி? 2 மேட்ச் தோக்கலாம், அவ்வளவுதானே? அவ்வளவுதான், வெளியே போயிடலாம். வர எத்தனை 5 ஆடிட்டோமா? 9 மேட்ச் இருக்குமா? கூட ஒரு மேட்ச் இருக்கு, அதுல ஜெயிச்சிருவீங்க. இல்ல ராஜு, குமார் மனசுக்குள்ள வேண்டிட்டு இருந்திருப்பான், எப்படியா ஜெயிச்சு போயிடாதீங்கடா, மும்பை இருக்குடா. இல்ல, இங்க கூட ஒரு மேட்ச் இருக்கு, பங்காளி ஜெயிச்சுட்டு போங்க, விட்டு கொடுத்துறோம். இவ்வளவு பெரிய பிளேயர்ஸ் நீங்க எங்க கூட தான் இருக்கீங்கன்னா, நாங்க இதே மாதிரி வச்சிருந்தோம்னா நாங்க டாப்ல தான் இருந்திருப்போம். அதை யோசிச்சு பைத்தியக்காரன் ஃபுல்லா லைன் கேப்டன் பவுலிங்ல இருந்து பேட்டிங்ல இருக்கு எல்லாம் நீங்க தான் வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஏதோ பாண்டியா பும்ராலாம் இல்ல, ஏதோ வேற 2 பேர் இருக்காங்க. நோ, நீங்க அடுத்த தடவை 201 அடிச்சோம்ல. அடுத்த மேட்ச் யார் கூட? சிஎஸ்கேக்கு கேகேஆர். அவனே பொளந்து கட்டிடுவானுங்க. அவங்கள 200 அடிப்பாங்க. இன்னைக்கு அடிச்சானுங்களே, பொளந்து கட்டினானுங்க, ஆனா அவுட் ஆயிட்டானுங்க எல்லாரும். ஈஸியா ஜெயிக்கிற மேட்ச் இன்னைக்கு. சரியான மேட்ச், மத்தியான மேட்ச். நேத்து எப்படி மும்பை மேட்ச் மாதிரியே நல்லா சேசிங் அந்த மேட்ச். கடைசியில ஒரு 3 விக்கெட் சடசடன்னு விழுந்துருச்சு. 190 பிளஸ் 180 to 190. எங்களை மாதிரி அவங்க அடிக்க திறனாங்க. மிச்சம் 19 கூட அடிச்சாங்க. ரிங்கு சமயம் அடிச்சான். ரிங்கு 18 வரைக்கும் போலனே, ஆனாலே முடிச்சிட்டானுங்க. கடைசியில வந்து ஆனாப்பா. அதுக்கு முன்னாடியே 3 விக்கெட் கிடு விழுந்துருச்சு. கடைசியில சொல்றேன், அந்த ரகுவன்ஷி அப்புறம் வேற யாரு, ரசல். ரிங்கு வந்து நான் நல்லா பார்த்தேன், கடைசியில தான் பார்த்தேன். ரிங்கு அந்த ஒரு பால் டாட் பண்ணுவார், ஆனா அது மேபி போயிருக்கலாம். இல்லப்பா ராஜே, அது நின்று தெரியுமா? சிங்கிள் அடிச்சிருக்கலாம். சிங்கிள் ஓடிட்டு பாலே விட்டுருவான், பால் படாது பேட்ல. இல்ல டாட் வைப்பா ராஜா, ஓட மாட்டான். 5 ரன்ஸ் வித்தியாசம் தான் தோத்தாங்க. 4 ரன் 4 சரியான மேட்ச் அது. நடுவுல அந்த 3 விக்கெட் கிடுகிட்டு விழுந்துருச்சு, அதனாலதான் போச்சு. இல்லன்னா 3 நான் நினைச்சேன் கிட்டத்தட்ட ஒரு 2 ஓவர் பெண்டிங் வச்சே ஜெயிப்பாங்கன்னு வச்சேன். அவங்க என்ன ரன் ரேட்ல இருந்தாங்க? 12 ஓவருக்கு 150 கிட்ட இருந்தாங்க, 155 என்னமோ இருந்தாங்க. ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அவங்க. புரியல. ரகானே சரியான பேட்டிங் இன்னைக்கு. நல்லா இருந்தான். எல்லாமே டைமிங் தான். வெங்கடேஷ் ஐயர் நல்லா இருந்தான். பால் நல்லா, அவனுக்கு தான் படவே இல்ல வெங்கடேஷ் ஐயர். டேய் போச்சு 180 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட். அப்பயுமே வெங்கடேஷ் ஸ்லோ டவுன் பண்ணா வெங்கடேஷ் ஐயர். நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஓ பண்ணவே 180. யோசிச்சுக்கோ அப்ப ஸ்ட்ரைக் ரேட். சரி, கமிங் பேக். இல்ல அப்பயுமே இருந்தது. 12 ஓவர்ஸ் 150 தான் இருந்தாங்க. சொல்லு. சோ அவ்வளவு முடிஞ்சதுல, பேச வேண்டிய விஷயம் முடிஞ்சதுல, கட்டத்தோட கைப்பில முடிஞ்சது. சிஎஸ்கே டு பிளே ஆஃப்ஸ் 7ல 2 ஜெயிக்கணுமா? ஓஹோ, எனக்கு தெரிஞ்சு என்ன தம்பி, 9ல 7 ஜெயிக்கணும். 9ல 7 ஜெயிக்கணுமா? 7ல 2 ஜெயிச்சா வெளிய போக வேண்டியது. லெவல்ல யாராவது 7ல 2 ஜெயிக்கணுமா? சரி, ஒரு இதுல இருக்கேன். 9ல 7 ஜெயிக்கணும். 7ல 2 தான் ஜெயிப்போம். வீடு 7ல என்ன பண்றான்னு பாப்போம். தம்பி ஏதோ கிப்பாத்தி வருவான்னு ஆளக்கான வரல. போயிருக்கு, அவ்வளவுதான்.
கிடுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஓப்பனிங் நல்லா போச்சுடா, கம்முனு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதேதான் மெயின்டைன் பண்ணுவாங்க நினைக்கிறேன். அதேதான் ருத்ராஜ் கேப்டன்சி யூஸ் பண்ணி ரச்சனுக்கு பதிலா திரிபாத்தி வந்தா நல்லா இருக்குன்னு தான் தோணுது. அக்ரஷனே இல்ல பவர் பிளேல. ஓ ட்ரிப்பாத்தி வந்தா 9.5 ரன் ரேட், அக்ரஷன் இல்லங்கற. இன்னைக்கு ஓகே தான், இன்னைக்கு டீசன்ட்டா தான் இருந்தாங்க. இல்ல உண்மையிலே இன்னைக்குமே நீங்க எடுத்து பாருங்க, பவர் பிளேல அவங்க அடிச்சிருந்தோமா நம்ம அடிச்சிருந்தோம்னா நம்ம ஃபைனலா புடிச்சிருக்கலாம் மேட்ச். ஃபைனலா அவ்வளவு பிரஷர் வந்திருக்காது. எனக்கு தெரிஞ்சு பவர் அந்த நடுவுல அதுக்கப்புறம் தான் அந்த 7ல இருந்து 10 பவர் பிளேல எல்லா டீமும் எடுத்து பாருங்க தம்பி, எல்லாரும் குறைச்சது 80 ரன் அடிக்கிறாங்க. அப்படி 60 ரன் அடிக்கிறோம். அது வேற விஷயம். 40-1 இது பரவாயில்ல. பவர் பிளேல அடிக்கிறத லாஸ்ட் ஓவர் அவ்வளவுதானே. இல்லாட்டி ஒண்ணு திரிபாத்தி வரலாம், இல்லாட்டி ரச்சின் நியூசிலாந்துக்கு ஆடுற மாதிரி அந்த அக்ரஷனா ஆனாங்கன்னா ஊக்கவே இல்ல. கான்வேக்கு அந்த அக்ரஷன் வராது. வந்தாலும் அவனால கிளியர் பண்ண முடியாது கான்வேல பெருசா. தட்டி அவ்வளவுதான். ஆனா ரச்சினால முடியும். இல்ல அது பவர் பிளேல அவன் அடிப்பான்டா, அடிக்கலாம்டா. 30 yards கிளியர் பண்ற அளவுக்கு கான்வே கிளியர் பண்ணுவான். இல்லடா அவன் பவுண்டரிஸ் தான் அடிப்பான். கான்வே நீ நல்லா நீ வந்து 2023 அதான் சொல்றேன், 30 yards கிளியர் பண்ற அளவுக்கு மேட்ச் எடுத்து பாத்தீங்கன்னா அவன் அதிகமா பவுண்டரிஸ் தான் அடிப்பான். அவன் கிளாஸ் பிளேயர். உண்மையிலே கான்வே கிளாஸ் பிளேயர், செம்மையா ஆடுவான். ரஹானே மாதிரி. ஆனா ரஹானே இப்ப என்னடானா வேற மாதிரி ஆடுறான். முன்ன ரஹானே இப்படிதான் ஆடுவான். சிஎஸ்கே பிளட் தம்பி வந்தது போனதுக்கு அப்புறம் வெளியே போனா நல்லா உருப்பிட்டுருவாங்களா? பெயிண்ட் மாதிரி முக்கியம் இருக்கிறவங்க தான் ஒழுங்கா ஆட மாட்டேன். ஆடுவாங்க. யாராச்சும் மொயின் அலி இங்க வெளியே போனா உட்கார வச்சிட்டாங்க பெஞ்சிலேயே. மொயின் அலிக்கு தேஷ்பாண்டேயும் உட்கார வச்சிட்டாங்க. இல்ல தம்பி, எனக்கு இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. நம்ம ஏன் விஜய் சங்கர் நம்ம எதுக்குதான் வச்சிருக்கோம்? பேட்டிங்க்கு யூஸ் பண்றது இல்ல, பவுலிங்க்கும் அவனுக்கு குடுக்கறது இல்ல. இதுக்கு ஜூபேவே ஃபுல் மேட்ச் ஆடலாம்ல, இம்பாக்ட் பிளேயரா வேற ஜூபே ஓரளவுக்கு பவுலிங் போடுவான். ஒரே சிங்கிள் தான் போறாங்க. 2 போற வேண்டிய ரன் எல்லாம் கெயில் அன்னைக்குமா டபுள் தான் ஓடிருக்காரு. கெயில் மாதிரி நாங்களா ஒரு சிங்கிள் தான். ராஜே மனோஜ் இல்ல மனோஜ் சொல்றது உண்மைதான். அவன் எத்தனை 2 கான்வே கூப்பிட்டா ஓடல தெரியுமா? நின்றுட்டு கெயிலு கூட எல்லாம் கம்பேர் பண்ணாத. கெயில்லாம் நின்ற இடத்துல இருந்து 5 6 அடிப்பான். தூக்கி அடிப்பாடா. அடிச்சாரா இல்லையா? இன்னைக்கு எல்லாம் நின்னோட ஷாட் தான் போச்சா இல்லையா? தம்பி ஷார்ட் பால் எல்லாத்தையும் தடவிட்டு இருந்தான். ஆனா ஷார்ட் பால் எல்லாத்தையும் கெயில் எடுத்தானா கிரவுண்ட் விட்டு வெளியே போயிடும். பட்டாலே போயிடுது. சரியா? ஆமா, பட்டாலே ஒரு 6 போகும். மட்டும்தான் போகாது. உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? எப்ப கெயில பத்தி பேசினா நான் ஒரு 6 சொல்லுவேன். அவன் 2015 வேர்ல்டு கப்ல சவுத் ஆப்பிரிக்கா கேட்டாப்ல பவுன்சர் பால ஸ்ட்ரெயிட்ல 6 அடிச்சான். பவுன்சர் பால் இங்க அவன் நெஞ்சு அவன் ஹைட்டுக்கு இவனுக்கு வருது இங்க, அது ஸ்ட்ரெயிட்ல அவன் இப்படி ஆடுறான், லெஃப்ட்ல இப்படி ஆடுறான். அதெல்லாம் முடியாது. நம்மனால முடியற கிளியரா தெரிஞ்சு எடுத்துட்டு வரல. துபாய் பயந்துகிட்டே எடுத்துட்டு வரல. அவன் சஹல் கொண்டு வந்திருக்கலாம் முன்னாடி, ஏன் தெரியல. அது பிளான். அது தோனி வருவான்னு தெரிஞ்ச பிளான். ஆக்சுவலா அவனுக்கு 2 ஓவர் தாண்டி போட்ட பிளான் தான். 1 ஓவர் தான். 1 ஓவரா 2 ஓவரா? 1 ஓவர் தான் போட்டான். நீங்க 1 தான் போட்டான். 1 ஓவர் தான். சஹல் 1 ஓவர் தான் போட்டான். ஸ்டார்டிங் ஓவர் 1 ஓவர் தான். 17 ஓவர் இப்ப என்ன முடிவு? அடுத்த மேட்ச் ஜெயிப்பீங்களா? அடுத்த மேட்ச் என்ன கதை? ஃபைனல் சேர்ந்து சோ கடைசியா 9 மேட்சுக்கும் ஒரே ரிவ்யூவா கொடுத்துறேன். அடுத்த மேட்சும் தோத்துட்டு வந்து மறுபடியும் அதே ரிவ்யூ எல்லாம் கொடுக்க முடியாது. 9 மேட்சுக்கும் ஒரே ரிவ்யூ தான். சென்னை வந்து தோத்துரும். அடுத்த டைம்லாம் கூப்பிடாதீங்க, பிஸியா இருக்கேன். மேட்ச் அப்பாயின்மெண்ட் வந்துருச்சு எங்களுக்கு. வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. இன்னைக்கு மத்தியான மேட்ச் பேசலாம். அது ஓத்துல அடி வாங்கியாச்சு, சேத்துல அடி வாங்கியாச்சு. 12 பால் 27 ரன். என்ன நீங்க ஏதாச்சும் பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டியா? வீடியோ பூரா 12 பால் 27. அவ்வளவுதான் 12 பால். அடுத்து 12 பால் 27. அது 2லயே 43 வயசுல எப்படின்னா
போடுவோம். ராஜே 12 பால் 27, 3 6. அடுத்து வேற என்ன இருக்கு? ஜம்முன்னு வேலை செய்யுது. வயசாச்சுன்னு தெரியுது, ஏன் வெளியே விடாம உள்ள வைக்கீங்கன்னு கேட்கா ரிஷி. அடுத்து போட்டோ டைலாக் குமார் பங்காளி லைன் இஸ் ஆல்வேஸ் a line வரும். நம்ம டீம் எங்க இருக்குன்னு பாத்துட்டு பேசணும். வேர்ல்ட் கிளாசிக் பவுலர். ஆனா எனக்கு ஒண்ணு வேணா தெரியுது, மும்பை சென்னை ரெண்டும் சேர்ந்து வேணா ஒரு 9 மேட்ச் ஜெயிச்சிரும். குவாலிஃபை பண்ணுவீங்களா? பங்காளி டீம் நம்ப முடியாது, எல்லாம் இருக்கானுங்க ஆளுங்க. திடீர்னு கடைசியில மும்பை 8 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், சென்னை 1 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். சும்மா என்ன விஷயம்? ஒரு மேட்ச் மும்பையோட 12 பால் 27. உங்களுக்கு என்ன ஒருத்தன் வருவான், எஸ்ஆர்னு ஒருத்தர் இருக்கான், பேட்டிங் ஆட விடுங்க. ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் படி ஆடுறது எப்படி சான்ஸ் இருக்குடா? டாஸ் தோத்துட்டான் என்ன பைய, கடைசி 2 மேட்ச் டாஸ் தோத்துட்டான். அதே ஜெயிச்சாலும் நீங்க பவுலிங் எடுக்க போறீங்க, வேற விஷயம். பேட்டிங் சொன்னாங்க 5 மேட்ச் ஜெயிச்சீங்களா? ஆமா 5 மேட்ச் தோத்துட்டாங்க. ஒண்ணே அது அவங்களே வழியே காமி தோத்துட்டு போயிட்டாங்க. எதுக்கு தோத்தாங்கன்னு தெரியல, இந்த டீம் கிட்ட போய் எதுக்கு தோத்தாங்கன்னு தெரியல. இல்ல இப்ப ஃபீல் பண்ணுவாங்க மும்பை, இந்த டீம் கிட்ட தோத்துட்டோமா நம்ம அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. மும்பை அதே நல்ல இருக்கு, சந்தோஷமா பட்டிருக்கோம் நாங்க, ஃபீல்லாம் பண்ணல. பரவாயில்ல, அடிச்சுட்டா பெருசா தெரியல, பக்கத்து டீம் போனதா பெருசா தெரியுது. ஆனா எனக்கு அந்த இடத்துல ஒரு தோணுச்சு, இந்த கான்வே அவுட் ஆன இடத்துல, சரி ஜூபே அவுட் ஆன இடத்துல சப்போஸ் கான்வே அவுட் ஆயிருந்தானா மேட்ச் வேற மாதிரி மாறி இருக்கேன். ஏன்னா கண்டிப்பா தோனி காட்டி சகல கொண்டு வர்றப்ப தூபே அந்த இடத்துல டேக் ஆன் பண்ணிருக்கோம். டூபேக்கு நீங்க எவ்வளவு சான்ஸ், எத்தனை கேட்ச் மிஸ் தருமா அவன், எல்லாம் ராசி போல இன்னைக்கு, இல்லாட்டி எப்பயோ போயிடுவேன் அப்படின்னு பார்த்தா. எனக்கு இவன் கேப்டன்சில பெரிய இது என்ன தெரியுமா, அவன் வந்துட்டு இது ஓவர் ரொட்டேட் பண்ணது இல்ல, அவன் ஃபீல்டிங் நிறுத்தினது. ஜடேஜா பெஸ்ட் ஃபீல்டர் அவன் தான், அவனை எங்கேயோ பின்னாடி நிக்க வச்சுட்டு லாங் ஆஃப்லயும் முகேஷ் சௌத்ரியை நிறுத்தி வச்சிருக்கான். அவன் ஒரு கேட்டு பிடிக்க மாட்டான் முகேஷ் சௌத்ரி. கேட்டு பிடிச்சிட்டு போய் புடிச்சாங்க ஒரு கேட்ச் 6 லைன்ல கால வச்சு புடிச்சாங்க. இல்ல அது இல்லாம ஒரு கேட்ச் புடிச்சாங்க. இல்ல அது இவன்டா விஜய் சங்கர். முகேஷ் சௌத்ரி தான புடிச்சான். இல்ல அந்த அதுக்கு அப்புறம் ஒரு கேட்ச் போட்டான், நூர் அஹ்மத் போட்டு அதே பிளேயருக்கு அடுத்து விஜய் சங்கர் கேட்ச் கொடுத்தான். சரி சரிப்பா, இன்னும் அவ்வளவு முடிஞ்சது இல்ல, என்னது பேசுறதுக்கு இருக்கு அவ்வளவு. அடுத்த மேட்ச் ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கு உங்களுக்கு? 12 பால் 27 ரன். ஐயோ அவட தூக்கத்துல கேட்டாலும் 12 பால் 27 ரன் ஜெயிச்சு கொடுத்ததுதான் இன்னும் நான் வந்துருக்கேன். சரி பரவாயில்ல. சரி அடுத்து ஏப்ரல் 13. ஏன் ப்ரோ அழுதுகிட்டே சொல்றீங்க? ஏப்ரல் 11 11ஆம் தேதி பாப்போம். KKR vs CSK பிரிவியூல சந்திப்போம். 11 என்ன கிழமை? கிழமை சாட்டர்டே சண்டே இருக்கும்னு நினைக்கிறேன். பேசாம இப்பயே ரிவ்யூ எடுத்துறேன், எப்படியும் தோக்க போற மேட்ச் தான், ஒரே நாள்ல எல்லா ஒரு நாள் வந்து ஒரு வீடியோ. ஃப்ரைடே நிறைய வீர வயசுலாம் பேசலாம். 43 வயசுல யாராவது அடிச்சிருக்காங்களா எடுத்துக்காமீங்க. ஐபிஎல் ஹிஸ்டரியில எடுத்துக்காமீங்க. 2 பாயிண்ட் 3வது பாயிண்ட் போடு 3வது ஐபிஎல் ஹிஸ்டரியில 12 பாலுக்கு 27 ரன் 43 ஏஜ்ல யாராச்சும் அடிச்சிருக்காங்களா எடுத்துக்காமீங்க. அடுத்த வருஷம் வெயிட் பண்ண ஃபேப் டு பிளஸ் வந்து அடிப்பான், கவலைப்படாத. 42 அவனுக்கு 2 வருஷம் இருக்குடா. 42 டா. 40 வயசு தான்டா சாசுக்கு. 40 சும்மா எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. 40 வயசு. சரி விட்டு பிரவீன் தானே பவுலிங் போட்டாரு. 43 வயசுல பிரவீன் தானே பவுலிங் போட்டாரு. பவுலிங் கிடையாது, பேட்ஸ்மேன். பேசுடா ராஜ்மன் கீப்பர். கவலைப்படாத. 51 வயசுல சச்சின் டெண்டுல்கர் அங்க 6 அடிச்சிருக்காரு. இன்னும் அது வேற, அது கெல்ட் வயசுல எல்லாமே கெல்ட் குரூப். இது அப்படியா? எல்லாமே கெல்ட் குரூப் கலந்துருக்காங்க. அவரெல்லாம் பத்தி உனக்கு தகுதியே இல்ல, சும்மா இருந்து சொல்லிட்டேன். தப்பா சொல்லியப்பா, சொல்லவே இல்லை. நீ வந்துட்டு கம்பேர் பண்ணலாமா? சம்பந்தமே இல்லாம அங்கதான் அவரால் இருக்காரு. அது கூட இல்ல, மாஸ்டர்ஸ்லயும் போனதுல கழட்டி விட்டாங்க. இந்த அதுலயும் யாரு? ரெய்னாதான். ரெய்னாவா? அங்கேயும் போய் ஆடல டேய். சரி அங்கேயும் போயிட்டேன். அதிரடி ஆடினாரா? 26 பால் 50 டாங்க. எத்தனை மேட்ச்ல?
ஒரு match. யுவராஜ் சிங் மேட்சுக்கு மேட்ச் 10 சிக்ஸ். ஓ இவரு ரெய்னாவோ மனோஜ் நீ பேசுறா தம்பி. குமாரு சச்சின் கூட அடிச்சாரு அந்த அடி. ரெய்னா அடிக்கல. 51 வயசுல சச்சின் கூட அடிச்சாரு. இல்ல இதுல இர்ஃபான் பத்தான் யூசுப் பத்தான் செமையா ஆடினாங்க. அந்த இது ஃபுல்லாவே ஆமா மாஸ்டர்ஸ் லீக் அந்த தடவை கப் அடிச்சப்பே இருந்துட்டு அவங்க 2 பேர் தான். அப்புறம் யுவராஜ் சிங் வந்தாலும் வேற சிக்ஸ் மட்டும் அடிச்சுட்டு போயிட்டு இருந்தான். இவன் பின்னி ஸ்டோர் பண்ணி செமையா ஆடினான். ஸ்டோர் பண்ணி செமையா போட்டான். அது இர்ஃபான் பத்தான் பவுலிங் மட்டும் இல்ல பேட்டிங்கும் சரியான காட்டு. ஹைலைட்ஸ் தான் பாப்பேன். வேற இந்தியன் கேப்டன் ஆயிருக்க வேண்டிய ஆள்ரா. எதுல பால் ஏன் இப்படி ஆடுறாரு தெரியல. பால் ஒரு இந்தியன் கேப்டன் ஆயிருக்க வேண்டிய ஆள்ரா. யாரு? ரெய்னா 2018 8 போட்டு. டேய் தம்பி உடுப்பா அத பத்தி பேசாத. அத அவனே நிறுத்துறான். நான் வந்து நார்மல் காய் இல்ல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காய். மண்டைக்குள்ளார எல்லா நம்பர்ஸும் இருக்கும் சரியா. அப்ப ரெய்னா பத்தி ஒரு இன்னிங்ஸ் எடுத்து விடுவேன். நான் இது பேசவே இல்லையே இதுல. நான் என்ன அதே மாதிரி தானே தோனி சொல்ற மாதிரி தானே 25 பால் 87 ரன் முடியுமா? இப்ப இன்ன வரைக்கும் யாரு அது 2014 எதா இருந்தாலும் பரவாயில்ல பீட் பண்ணாங்களா இன்னைக்கு? 11 வருஷமாச்சு இன்னும் எவனாலையுமே அடிக்க முடியல. ஸ்ட்ரைக் ரேட் சும்மா சிஎஸ்கே ரெய்னா சின்னத்துல ஃபீல்டிங் பவுலிங் எல்லாம் 350 ஸ்ட்ரைக் ரேட் யாராச்சும் இப்ப வரைக்கும் அடிச்சிருக்கீங்களா? அவரை யாராச்சும் தூங்க வைங்க மனோஜ். தூக்கத்துல பாருதா நீங்க வேற 12 பால் 27 ரன் தான். அவன் சரக்கு அடிச்ச போகுது. இதெல்லாம் பரவாயில்ல, பேட்டிங் கூட நான் சொல்ல மாட்டேன். ரெய்னா இப்பயும் ஃபீல்டிங்கும் சரி அதெல்லாம் ஆள விடு. யாரும் கேட்க மாட்டோம். சரி நீங்க 2 பேரும் தோனி பெருசா ரெய்னா பெருசா பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். முடிச்சுலாம் அவ்வளவு டைம் முடிய போகுது 5 சோ ஓகே, தேங்க்யூ ஃபார் லிசனிங். நம்ம திருப்பி அடுத்து கேகேஆரோட ப்ரிவியூல பார்க்கலாம். சோ ஹோப் சிஎஸ்கேவோட அந்த வெற்றி வெற்றி முடியாது. போக்கு மேட்ச்ல வெற்றி என்ன தம்பி? இல்ல ஃப்ரீ மேட்ச் வேணாம். ஃப்ரீ மேட்ச்ல நம்ம 2 பேரும் நிறைய பேசுவோம். போஸ்ட் மேட்ச்ல நம்மள திருப்பி பேசுவாங்க. எதுக்கு? பாத்தியா தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. அடுத்த மேட்ச் தோக்க போறீங்க தெரிஞ்சிருச்சு. இந்த ப்ரீ ஷோ வேண்டாங்கறோம். ஜெயிச்சிட்டு வரோம். போஸ்ட் மேட்ச்ல வந்து அடி மட்டும் வாங்கிட்டு போய்டுவோம். நம்ம தலையில தரதா நம்ம 2 பேருக்கும். சரி ஓகே, நான் முடிச்சிடலாமா? அவ்வளவுதான் பாயிண்ட்ஸ். ஓகே தேங்க் யூ வாட்சிங். பை 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 गाइस பை. ஓகே 12 பால் 27 ரன். அதே 87 அடுத்து